வெயில் என்ன வெயில் இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஸ்வீட்டாக இளநீர் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இளநீரில் இருந்த தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி அந்த இளநீரில் இருந்த வழுக்கையை அதுவும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மேட் வச்சுருக்கேன். மில்க் மேட் இல்லைனா நீங்கள் பால் நல்லா திக்காக காசி அதை கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இளநீர் பாயசத்துக்கு இளநீர் இல்லைன்னா எப்படி இளநீர் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநீர் தண்ணியை விட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 முறை அடித்து தேங்காய் பாலை நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 லிட்டர் பாலை நல்லா திக்காக காசிக்கணும். 1.5 லிட்டர் பாலில் 3/4 லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு காசிட்டு அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 6 ஏலக்காய் நல்லா பொடிசு பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆறின பாலில் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கண்டென்ஸ்டு மில்க்கு, அந்த டின்னில் இருக்கிற ஒரு 1/2 டின் அளவுக்கான கண்டென்ஸ்டு மில்க்கை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எதையுமே சூடாக இருக்கிறப்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வழுக்கை அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் செம்ம சூப்பரான டேஸ்டான இளநீர் பாயசம் ரெடி. அடிக்கிற இந்த வெயிலுக்கு நீங்களும் இந்த சில்லுன்னு இருக்கிற டெசர்ட்டை டைப் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.